ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அது இதுவரைக்கும் முடிச்சிட்டோம் பேசிக்கா. ஸோ இதுவரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, 7th கொஸ்டின்லேருந்து 12th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல இருந்து இது வரைக்கும் பேசிக்கா முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். So convert 2360 liters into kiloliters. Okay, kiloliters க்கு லிட்டர்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 kiloliter is equal to 1000 liters. அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா லிட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ லிட்டர்ஸ்ல நீங்க எழுதணும். அவ்வளவுதான். ஸோ 1 கிலோ லிட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். 1000 லிட்டர்ஸ். அப்ப 1 லிட்டர் எப்படி எழுதலாம் நீங்க? 1 லிட்டர் இஸ் நத்திங் பட் 1 by 1000 ஆஃப் கிலோ லிட்டர். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போத் சைட்ஸ் 1000 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்ல போத் சைட்ஸ் நான் 1000 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இங்க 1000 by 1000 வரும். இங்க 1 by 1000 ஆஃப் கிலோ லிட்டர்னு வரும். ஸோ 1000 by 1000 1 தான். ஸோ 1 லிட்டர் இஸ் நத்திங் பட் 1 by 1000 ஆஃப் கிலோ லிட்டர். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 by 1000 ஆஃப் கிலோ லிட்டர். ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டூ 2360 போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். போத் சைட்ஸ் இன்டூ 2360 மல்டிப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் 2360 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். So 2360 liters is nothing but 2360 liters equal to 2360 by 1000 kiloliters. 2360 by 1000 kiloliters. அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதுக்கு நீங்க பொறுமையா போட்டுக்கலாம். ஸோ 2360 by 1000 என்ன வரும்னா 236 into 10 divided by 1000 divided by 10 into 100 எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு டென்னும் கேன்சல் ஆயிடும். ஸோ 236 divided by 100 என்ன வரும் உங்களுக்கு? 2.36 வரும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 2.36 கிலோ லிட்டர்ஸ். அவ்வளோதான். 2.36 kiloliters. So இதான் ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் ஆன்சர் இதான். நம்ம 8th கொஸ்டின் போலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். இது அழிச்சிடறேன். 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? கன்வெர்ட் 873 லிட்டர்ஸ் இன்டு மில்லி லிட்டர்ஸ். ஓகே, 1 லிட்டர்னா என்ன? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml. 1000 ml. இப்போ 873 லிட்டர்ஸ் எவ்வளோ வரும்? 873 லிட்டர்ஸ் எவ்வளோ எம்எல் வரும்? இதான் கேட்கறான். இந்த கொஸ்டின் மார்க் ஃபில் பண்ணிட்டா கேம் ஓவர். அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல போத் சைட்ஸ் நீங்க 873 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 873 ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 873 லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 873 இன்டூ 1000 ml. அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா எம்எல் லிட்டர் என்ன அர்த்தம்? 1000 ml அர்த்தம். ஸோ இந்த இடத்துல லிட்டருக்கு பதிலாக நீங்க 1000 ml எழுதினாலும் இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 873 இன்டூ 1000 ml. ஸோ 873 லிட்டர்ஸ் இஸ் நதிங் பட் 873 குரூப்ஸ் ஆஃப் 1000 ml. அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லை இந்த ஒரிஜினல் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி வேணாலும் நீங்க போடலாம். ஸோ 873 into 1000 தான் ஆன்சர் எம்எல். ஸோ அதான் ஆன்சர். ஸோ 873,000 ml இதான் ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம 8th கொஸ்டின் போகலாம். சரி, 8th கொஸ்டினா 8th கொஸ்டின் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். இது 8th கொஸ்டின் ஆன்சர். வேற கலர்ல வேணா மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். 873,000 ml வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். அவ்வளவுதான். ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான்னா கன்வெர்ட் 873 லிட்டர்ஸ் இன்டூ எம்எல்னு கேட்டிருக்கான். லிட்டர் டு எம்எல் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா இன்டூ 1000 போடணும். அவ்வளவுதான். லிட்டர் டு எம்எல் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க இன்டூ 1000 போடணும். ஏன்னா 1 லிட்டர் இஸ் நத்திங் பட் 1000 ml. ஸோ லிட்டர் பெரிய யூனிட், எம்எல் குட்டி யூனிட். ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க. ஸோ நீங்க மல்டிப்ளை தான் பண்ணணும். சப்போஸ் இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவைட் பண்ணும். டிவைட் பை 1000 போகணும். சப்போஸ் எம்எல் லிட்டர் பண்ணீங்கன்னா டிவைட் பை 1000 போகணும். ஏன்னா எம்எல் பெரிய குட்டி யூனிட், லிட்டர் வந்து பெரிய யூனிட். ஸோ அது பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அந்த பேசிக் லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 40 மில்லிகிராம்ஸ் இன்டு கிராம்ஸ். ஓகே, கிராம்ஸ் மில்லிகிராம்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ன வரும்னா 1000 மில்லிகிராம்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். இது தெரியும் எல்லாருக்கும். 100 மில்லிகிராம் இஸ் 1 கிராம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 100 மில்லிகிராம் இஸ் 1 கிராம்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் தப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 1 kg இஸ் 1000 கிராம்ஸ், 1 கிராம் இஸ் 1000 மில்லிகிராம்ஸ். ஸோ நான் இங்க என்ன இருக்கேன்னா 1 கிராம் இஸ் 100 மில்லிகிராம்ஸ் இருக்கேன். ஸோ இங்க ஒரு சின்ன தப்பு, 1000 போடணும். அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் 1000 போட்டா கரெக்டா வந்துடும். ஸோ 1000 மில்லிகிராம்ஸ். ஸோ 1 கிராம் இஸ் 1000 மில்லிகிராம்ஸ். அப்புறம் 1 கிலோகிராம் என்னன்னா 1000 கிராம்ஸ்னு வரும். அங்கேயும் தப்பா போட்டிருக்கேன். 1 kilogram is nothing but 1000 grams. 1 gram is nothing but 1000 milligrams.
ஓகே, ஒன்ஸ் இது ரெண்டு தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 40 மில்லிகிராம்ஸை கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் அழிச்சிடுறேன், தேவையில்லாத அழிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் அழிச்சிட்டா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிடும். ஒன் ஸ்பேஸ் கிடைச்சா ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஸோ 40 milligrams into grams, 40 milligrams to grams. 1 milligram என்ன வரும்? 1 milligram, சாரி 1 gram என்ன வரும்? 1000 milligrams. 1000 milligrams. இப்போ போத் சைட்ஸ் நீங்க இந்த ஈக்குவேஷன்ல போத் சைட்ஸ் நீங்க 1000 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? டிவைட் பை 1000 என்ன வரும்? ஒரு மில்லிகிராமோட வேல்யூ கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ 1/1000th of a gram is nothing but 1 milligram. ஏன்னா போத் சைட்ஸ் நீங்க 1000 டிவைட் பண்றீங்க. ஸோ இங்க 1000 போட்டீங்கன்னா இங்கேயும் 1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1/1000th of a gram is nothing but 1 milligram கிடைச்சிரும். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ஈக்குவேஷன் கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம்னா 14 மல்டிப்ளை பண்ணலாம் போத் சைட்ஸ். ஸோ எல்ஹெச்எஸ்டி 40 மல்டிப்ளை பண்ணுங்க, ஆர்ஹெச்எஸ்டி 40 மல்டிப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் அப்படி பண்ணீங்கன்னா ஈக்குவேஷனும் பேலன்ஸ் தான் இருக்கும். ஒரிஜினல் ஈக்குவேஷன் மாறல, இந்த ஈக்குவேஷன் மாறாம தான் போத் சைட்ஸ் 40 மல்டிப்ளை பண்ணா எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ ஒன்ஸ் அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 40/1000 grams is nothing but 40 milligrams. ஸோ 40/1000 grams தான் ஆன்சர். ஸோ 40 milligrams-ஓட in terms of கிராம்ஸ்ல எழுதணும்னா 40/1000 எழுதிக்கணும், அவ்வளவுதான். ஸோ மில்லிகிராம் டு கிராம் கன்வர்ஷன் என்ன பண்ணணும்னா மில்லிகிராம் டு கிராம் கன்வர்ஷன் என்ன பண்ணணும்னா டிவைட் பை 40 போடணும். ஏன்னா நீங்க குட்டி யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் போறீங்க. 1000 மில்லிகிராம்ஸ் தான் 1 கிராம். சப்போஸ் கிராம் டு மில்லிகிராம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்டூ 1000 போடணும். ஏன்னா கிராம்ஸ் பெரிய யூனிட், மில்லிகிராம் குட்டி யூனிட். ஸோ இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 40/1000 grams. 40/1000 grams. இதான் ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் ஆன்சர் இதுதான். இப்போ 10th கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 1550 grams into kilograms, அதாவது 1550 grams into kilograms கேட்டிருக்காங்க. ஸோ இது கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் 1550 grams into kilograms. ஸோ வேற கலர் ஒன்று எடுத்துக்கிறேன், green கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 1 kg என்ன? 1000 grams. 1 kg is nothing but 1000 grams. இப்போ 1 gram என்ன வரும்? 1 gram is 1/1000th of a kg. இது நம்ம நிறைய தடவை போட்டோம். போத் சைட்ஸ் நீங்க டிவைட் பை 1000 போடணும். ஸோ ஒன்ஸ் டிவைட் பை 1000 போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஒன்ஸ் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா நீங்க என்ன பண்ணணும்னா போத் சைட்ஸ் நீங்க 1550 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1550 போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஓவரால் ஈக்குவேஷனே நீங்க 1550 மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 1550/1000 kilograms ஈக்குவல் டு 1550 grams. அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா கிலோகிராம் கிராம் டு கிலோகிராம் என்ன பண்ணணும்னா நீங்க டிவைடட் பை 1000 போடணும். ஏன்னா சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் போறீங்க. சப்போஸ் கிலோகிராம் டு கிராம்னா என்ன பண்ணணும்னா இன்டூ 1000 போடணும். ஏன்னா பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க, பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க. ஸோ அந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். 1 2 இது மாதிரி 1000 கிராம் தான் பேசிக்கா. இந்த மாதிரி 1000 கிராம் இதெல்லாம் கிராம்ஸ் நம்ம வச்சுக்கலாம். குட்டி குட்டியா இந்த சர்க்கிள்ஸ்லாம் கிராம்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி 1000 சர்க்கிள் இருந்தா ஒரு கிலோகிராம். ஸோ ஒரு சர்க்கிளோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க இட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்ல எழுதணும்னா இட்ஸ் லைக் 1/1000th of a kilogram. ஒரு குட்டி கிராம் பாத்தீங்கன்னா இட்ஸ் 1/1000th of a kilogram. இந்த லாஜிக் புரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. ஸோ குட்டியா ஒரு 1000 கிராம் இருக்கு. ஒரு கிராமோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம்ல எழுதணும்னா நீங்க டிவைட் பை 1000 போடணும், அவ்வளவுதான். ஸோ கிராம் டு கிலோகிராம்னா நீங்க டிவைட் பை 1000 போடணும். கிலோகிராம் டு கிராம்னா நீங்க இன்டூ 1000 போடணும். ஏன்னா கிராம் டு கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணும்போது நீங்க சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் போறீங்க. இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னா பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க. ஸோ இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வரும்னா 1550/1000 kgs. அதான் 10th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ 10th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1550/1000 kgs by 1000 kg. இதை நம்ம டெசிமல் எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா 3 புள்ளி தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ 1.550 இல்லை, இன்ஃபேக்ட் இந்த ஜீரோ எடுத்துடலாம். 1.55 kgs kilograms. ஸோ ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின் இஸ் நத்திங் பட் 1.55 kgs, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 11th கொஸ்டின் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் கிளியர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். ஸோ கன்வெர்ட் 6.5 kgs into grams. ஓகே, இது ஒன்றுமே பண்ண தேவையில்ல. கிராம் டு கிலோகிராம்னா என்ன பண்ணணும் நீங்க? சாரி, கிலோகிராம் டு கிராம்னா என்ன பண்ணணும்? இன்டூ 1000 பண்ணணும், அவ்வளோதான்.
ஏன்னா பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க, அவ்வளவுதான். 1000 கிராம் தான் 1 கிலோகிராம். இந்த மாதிரி 1000 இருக்கணும். பேசிக்கா இந்த மாதிரி 1000 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலண்ட். ஒரு கிராமோட 1 கிராம் நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம்ல எழுதுனா என்ன எப்படி வரும்? 1/1000 ஆஃப் கிலோகிராம்னு வரும். ஸோ 1/1000 + 1/1000 + 1/1000 1000 டைம்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோகிராம் கிடைச்சிரும் பேசிக்கா. ஸோ அந்த லாஜிக் இப்படி கூட யோசிக்கலாம், நீங்க இப்படியும் யோசிக்கலாம். ஸோ பேசிக்கா லாஜிக்ல யோசிச்சு பார்க்கணும். நீங்க கிலோகிராம் டு கிராம்னா என்ன பண்றோம்? நம்ம பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறோம். கிராம் டு கிலோகிராம்னா சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் வரும், அவ்வளவுதான். ஸோ 6.5 இன்டூ கிலோகிராம் டு கிராம் வந்து இங்க இன்டூ 1000 பண்ணணும். ஸோ 6.5 × 1000 grams தான் ஆன்சர் ஃபார் 11th கொஸ்டின். ஸோ 11th கொஸ்டின் ஆன்சர் இதான். 6.5 × 1000 என்ன வரும்? 6.5 எப்படி எழுதலாம் நீங்க? 65/10 எழுதலாம். 65/10 × 1000 எழுதலாம். 1000 எப்படி எழுதலாம் நீங்க? 10 × 100 எழுதலாம். ஸோ இந்த 10 இந்த 10 அடிச்சிடலாம். ஸோ 65 × 100 தான் ஆன்சர். 65 × 100 grams. ஸோ 6500 grams தான் ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்வெர்ட் 723 grams into milligrams. ஓகே, மில்லிகிராம்ஸ் கிராம்ஸ் என்ன ரிலேஷன் வரும்? 1 gram is 1000 milligrams. ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 1 gram equal to 1000 milligrams. 1000 milligrams. இப்போ 720 இந்த ஈக்குவேஷனை நீங்க 723 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், அவ்வளோதான். ஸோ 723 grams equal to 723 into 1000 milligrams. 723 into 1000 milligrams. ஸோ 723,000 milligrams. 3 0 போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதான் ஆன்சர். 723,000 milligrams தான் ஈக்குவல் டு 723 grams. ஸோ இது கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இதான் 12th கொஸ்டினோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பண்ண போறோம். ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் குவான்டிட்டிஸ் வித் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.